வெல்கம் பேக் டு சுடா சமையல். இந்த மாதிரி ஒரு சைனீஸ் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒன் பை ஒன் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானொலி வச்சுக்கலாம். அதில் 2 சொம்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் பபிள்ஸ் வருது ஆரம்பிக்குது பாருங்க குட்டி குட்டியாக. இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நீங்கள் இந்த பெரிய நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகணும். வெந்தோடனையும் இதை வடிக்கிறது இருந்ததுன்னா அதை வச்சு வடித்து இதை எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு வானொலி பெரிய உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு வானொலி பெரிய வானொலி வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ண பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை அண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணிடணும். அதை இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கியாச்சு. இப்போ பெரிய சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு உங்களோட தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா தோல் நல்லா சுருண்டு வரணும். இப்போ இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸ் அது எல்லாத்தையும் அப்படி பொடி பொடியாக நல்லா மெலிசாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா வதக்கணும். அப்போ ஒரு 10 நிமிஷம் வதக்குங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி நான் பார்த்திங்களா நூடுல்ஸு நான் காமிச்சிங்களா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரதுக்கோசரம் தான் நம்ம அந்த 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்கு. இப்போ மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.